மாணிக்கம் 501 ரூபா. பொக்கவாய், நீ எவ்வளவு மொழி எழுதுன? 5 ரூபா. எவ்வளவு பேர் கல்யாணத்துக்கு வந்தீங்க? 15 பேர். கால கீழே வைடா. என் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடவே மாட்டேன். எனக்கு மீனாட்சி அத்தை இந்த குழந்தைய அவங்க அப்பா கிட்ட கொடுக்க சொன்னாங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கச்சிதமா அந்த பொண்ணை கணக்கு பண்ணிட்டீங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறதும் அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிக்கிறதும் ஒரு வழியா செட்டப் ஆயிட்டீங்க. அண்ணே, எதையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நானா பேசுறேன்? கல்யாணத்துக்கு வந்தவங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறந்துட்டு இப்போ உங்களை பத்தி தான் கிசு கிசுவே. மாப்பிள்ள, அவளை நாம அங்கேயே கழட்டி விட்டுருக்கணும். இவ்வளவு தூரம் இங்க அழைச்சிட்டு வந்து தப்பா போச்சு. அவளையும் உங்களையும் சேர்த்து இங்க ஏடா கூடமா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். ஏம்பத்தனு நில்லு. ஏதோ போனா போதுன்னு உன்னை இங்க கூட்டி வந்தா இங்க இருக்கிறவங்களை எல்லாம் அக்கா அத்தான் உறவு உண்டாரியாம என்ன விளையாடுறியா? உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு எல்லாரும் தப்பா பேசுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே இங்க இருந்து எங்கேயா போயிடணும். இல்ல நடக்கிறத வேற. ஆமா, சும்மா இருங்க. நீ ஊருக்கு போறதா இருந்தா 6 நாள்ல 1 நாள்ல போயிட்டு வந்துரு. இப்படி மொத்தமா போய் 1.5 மாசம் 2 மாசம் போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் நான் தாடி வளர்த்துக்கிட்டு இமயமலையில போய் உட்காந்துருவேன். இனிமே உங்களை விட்டு போகவே மாட்டேன். கடவுளே வந்தாலும் நம்மள பிரிக்க முடியாது. கடவுளா தட்டுறான்? இருக்காது. எவனோ கதவை தட்டி நம்மள பிரிக்கிறான். எவன்டா அவன்? அட மாணிக்கம், வாடா மாப்பிள்ள. எப்ப வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. எப்படா மாப்பிள்ள உனக்கு கல்யாணம் ஆச்சு? கல்யாணமாவது கத்திரிக்காவது. அப்ப இது யாரு? அது பெரிய கதை. உள்ளவா சொல்றேன். வாங்க 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 வாங்க. அடடே, எப்ப கல்யாணம் ஆச்சு? எங்களுக்கு சொல்லவே இல்லையே. இதான் உங்க பொண்டாட்டியா? ரொம்ப அழகா இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அது அவன் பொண்டாட்டி மாதிரி. அது என்ன மாதிரி? பொண்டாட்டினா பொண்டாட்டி, மாதிரினா மாதிரி. இல்லடா மாப்பிள்ள? ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளராதீங்க. வந்தவங்கள சாப்பிட சொல்லுங்க. பரவாயில்லங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பிடலாம் வாடா. வாமா. இரு, உன்னையும் இங்கேயே கை கழுவிடுறேன். என்னது? ஓடிப்போ செத்துப்போன்னு சொல்றாரா? அதுக்கு நீ என்ன சொன்ன? இப்படி விரட்டினாலும் உங்க பின்னாடி தான் வருவேன்னு ஒரே அடியா சொல்லிட்டேன். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரா? பெரிய நச்சரிப்பு கேஸா இருக்கு. நான் ஊருக்கே போய் சேர முடியல. எங்க அப்பா அம்மா என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நீ தான் ஒரு நல்ல வழி சொல்லணும். வெரி சிம்பிள். என்ன? விடிஞ்ச உடனே அவளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவோம். அவங்க விசாரிச்சுட்டு போறாங்க. எப்படியோ அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடணும். கவலையே படாத மாப்பிள. நீ இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு. மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம். சரிடா. நீ இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்ட. எனக்கு இன்னைக்கு ராத்திரியும் வேஸ்ட். வந்து சேர்ந்தீங்களே. மேலே வந்தாடுது மின்னல் மின்னல். யார் நீங்க? என்ன தெரியல? தெரியலையே. அன்னைக்கு ராமாயணன் டிராமாவில ஐஸ்கிரீம் வித்தீங்களா? அடைச்சி 50 ரூபா அன்பளிப்பா கொடுத்ததே நான் தான். ஓ, அது நீங்க தானா? அப்போ சின்ன பண்ண நீங்க தான். சின்னவனா இருக்குன்னு தெரியல. நான் தான் அந்த சின்ன பண்ண. அது மட்டுமா, இடையிடையே கலர் சோடா, வேர்க்கடலை உருண்டை, பரோட்டா குருமா எல்லாம் நான் தான். அன்னைக்கு நீங்க காப்பி குட்டி சத்திரத்தை தங்கியிருந்தீங்களே, உங்களுக்கு கருவாட்டு குழம்பு அனுப்புனதே நான் தான். என் நடிப்பு பிடிச்சிருந்ததா? உன் நடிப்பா அது. அன்னைக்கு ராமாயணன் டிராமாவில் கர்ண வரும்போது கண்ணகியா வந்து கதறுவியே, அந்த கண்குள்ளா காட்சி என் கண்ணிலேயே நிக்குது. எங்க போறீங்க? கடைக்கு போறேன். அப்ப பின்னாடி இருக்கீங்க. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ சென்றிடிக்குதம்மா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நம்ம ஸ்ரீபாசி மின்னலு. ஆமா, இது எப்படி தள்ளிட்டு வந்த? ராமாயணத்துல கண்ணகி வேஷம் போடும்போது கடத்திட்டு வந்துட்டேன். ராமாயணத்துல கண்ணகியா? அடே, புராணம் தெரியாம புலம்பாதரா. ராமாயணத்துல மாதவி. அது சரி, இந்த குரங்கு பையனை நீ எப்படி பிடிச்ச? சும்மா அவரை திட்டாதீங்க. நாடகத்துல நான் வாய்க்கிழிய பாடிட்டு இருந்தேனா, அப்ப இவர் தான் எனக்கு பன்னீர் சோடா வாங்கி கொடுத்தாரு. அதனால எனக்கு இந்த சின்ன பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் சின்ன பண்ணையா? மூஞ்சிய பாரு, லாரியில மாட்டின டப்பா மாதிரி. ஐயோ, சுத்து வட்டார 18 கிராமத்துக்கு சின்ன பண்ணையே நான் தான். இங்க பாரு, ஒரு வாரமா சைக்கிளை வாடகைக்கு எடுத்துட்டு பணம் கொடுக்க முடியாம அலையிறான். எங்க கடைக்காரங்க பட்டா மாட்டிக்கோமனு இந்த பக்கம் வர்றான். அப்போ இவர் என்கிட்ட போய் சொல்லிருக்காரு. ஆமா, எங்க கிளம்பிட்ட? கடைக்கு மாம்பழம் வாங்க போறேன். மாம்பழம் என்ன, என் கூட வா, பலாப்பழமே வாங்கி தர்றேன். சுட்ட பழமா சுடாத பழமா? ஆமா, அவர் பெரிய ஔவையாரு. வா, ஞானப்பழமே வாங்கி தர்றேன். தின்னுட்டு என்னன்னு பாட போறேன். இவன் கூட பரல. இனிமே இந்த வள்ளி வேஷம் போட முடியாது. ஔவையார் வேஷம் தான்.
ஞானப்பழத்தை இன்னைக்கு தங்கச்சியோட கோலத்தை கவனிச்சியா? ஒரு தினுசா இருக்கு. ஆமா, மாணிக்கம், மரகதம், வைடூரியம், கோமேதகம். யோ கர்நாடகம், அது இல்லையா நம்ம தங்கச்சிய வீட்டுல கொண்டு வந்து விட்டது யாரு? யாரு? யோ மாணிக்கம். ஓ, மன்மத லீலை வென்றார் உண்டோ? யோ ஏயா, ராத்திரி எல்லாம் தான் தூங்க விட மாட்டேங்கிற, காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? பெரிய சங்கீத மேத, சங்கீத போத. இதோ வருகிறானே அவன் ஒரு போலி வேடதாரி. அவனை கண்டதும் கண்டதுண்டமாக வெட்டி அவன் குடலை உருவேன். அடடே வாங்க சின்ன பண்ண. முதல்ல கத்திய உள்ள போடியா. என்னய்யா குடலு, ஈரலு, சிக்கல் எல்லாம் முனியாண்டி விலாஸ் ஐட்டமாவே இருக்கு. தொழில மாத்திட்டீங்களா? ஒத்திய பாக்குறாருங்க. மாமிச சம்பந்தமான நாடகமா? எல்லாமே நான் வெஜிடேரியனா இருக்கு. நீங்க ஒரு தமாஷான ஆளு. உங்க கம்பெனில எல்லாமே ஆம்பளைங்க தானே, பொம்பளைங்களே இல்லையா? கோகிலாவை கூப்பிடு. குழந்தை குளிச்சுக்கிட்டு. கோகிலாவுக்கு எப்ப குழந்தை பிறந்துச்சு? சுகப்பிரசவமா இல்ல ஆயுத கேஸா? நீங்க ஒண்ணு, கோயிலாவ குழந்தைன்னு தான் நான் கூப்பிடுறது. ஓஹோ, கோயிலா உனக்கு குழந்தையா? ஆமா. உனக்கு என்ன வேணும்? பாப்பா. யாராரு எப்படி இப்படி கூப்பிடுறீங்கன்னு சொல்லிருக்கா. ஒரே குழப்பமா இருக்கு. கூப்பிடு. குழந்தை பாப்பா, பாப்பா குழந்தை. சின்ன பண்ணே, வாங்க வாங்க. என்ன இப்படி அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கீங்க? உங்க ஊர் கன்னி திருவிழாவுல நாடகம் போடணுமா? என்ன நாடகம் போடலாம்? அல்லி அர்ஜுனாவா, பவளக்கொடியா, வள்ளி திருமணமா? என்ன பண்ண, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், வச்ச கண்ணு வாங்காம என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கோகிலா, ம், உன் நடைய பார்த்தா வயசு 18, ம். பேச்ச பார்த்தா 28, உன் உடம்ப பார்த்தா 38. உன் உண்மையான வயசு எத்தனை? 8? ஈரெட்டு. 88? சீ, 16. சுருக்கிருவீங்களே. விஷயம் இல்லாம வரமாட்டீங்களே, எங்க வந்தீங்க? உங்க வீட்டுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கான், அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு? அதோட பார்த்து பேசி பிடிச்சிருந்தா அத நாடகத்துக்கு புக் பண்ணலாமேன்னு வந்தேன். ஓஹோ, பொண்ணு பார்க்கத்தான் வந்தீங்களா? இவனுங்களை பாக்குறதுக்கு வருவானுங்க. இங்க பாரு, முள்ள மண்டி மாதிரி ஒரு தலை, ரப்பர் மூஞ்சி, இப்படி எல்லாம் இருந்தா உங்களை எவன்டா நாடகத்துக்கு புக் பண்ணுவாங்க? இங்க பொண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, வந்த வழியை பாத்துக்கிட்டு போங்க. நீ யார கொண்டாந்து வச்சிருக்க தெரியுமா? காளியப்பனுடைய மச்சிருச்சிய. இது காளியப்பனுக்கு தெரிஞ்சது, நீங்க வள்ளி திருமண நாடகம் போட முடியாது. மயான கண்டம் தான். அப்புறம் அவனுக்கு வாய்க்கரிசி இல்லாம அலைவானுங்க. ஒழுங்கா மரியாதையா கூப்பிடு. என்ன மனோராசி நடத்துறீங்களா? ஆளுக்காளு கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்க. ஏய் செல்லக்கிளி, பேசாம அங்கிள் வீட்டுக்கு வந்துரு. இது பாரு சின்ன பண்ணே, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச என்ன பண்ணுவ? சொருகிடுவேன். இந்த மாதிரி அட்டை கத்தி நாங்க எத்தனை பார்த்திருக்கோம். சும்மா புருடா விடாத, தள்ளு. கையற. அம்மா, ஏய், இந்த சின்ன பண்ணி அடிச்சிட்டீல, நான் உன்னை திருப்பி அடிப்பேன். ஆனா என்னால முடியாது. காளியப்ப கிட்ட சொல்லி உன்னை கவனிச்சுக்கிறேன்டா, உன்னை கவனிச்சுக்கிறேன். காளியப்ப என்ன, அவங்க தாத்தாவே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எங்க இருந்தானடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். அக்கா, பண்ண மண்ண கவிட்டான். பின்ன அக்கா, தம்பி, செல்லக்கிளி இனிமே இங்க தங்க வைக்கிறது உங்களுக்கு நல்லதில்ல, அதுக்கு நல்லதில்ல. அப்ப என்ன தம்பி செய்ய போறீங்க? அதை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துறேன். சரி தம்பி, செல்லக்கிளி இங்க இருந்த வரைக்கும் எங்க எல்லாரையும் கூட பிறந்த பரப்பாட்டம் பாத்துக்கிச்சு. கவலைப்படாம போயிட்டு வாமா. நீ போற இடம் பொங்கி ஒழியும்னு புலியூர் ஜோசியர் சொன்னாரு. பார்த்தேன். இந்த சுத்து வட்டாரம் 18 கிராமத்திலையும் எனக்கு சமமா சம்பந்தம் பேச உங்களை விட்டா வேற யாருங்க இருக்காங்க? பையன் நல்லா படிச்சிருக்குன்னு சொன்னாங்க. உங்க பொண்ணு என்னங்க படிச்சிருக்கு? படிப்பு என்னங்க படிப்பு? புருஷன் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு பொங்கி போற பொண்ணு தாங்க குடும்பத்துக்கு தேவை. அந்த வகையில உங்க பையனுக்கு ஏன் பொண்ணு 100க்கு 100 பொருத்தங்க. அப்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல நாளா பார்த்து தட்டை மாத்திக்குவோம். என்னங்க, எதுக்கும் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அப்புறமா வாக்கு கொடுங்களேன். அட நீ ஒருத்தே. என்னங்க சம்பந்தி, ஆ? தங்கச்சி ரகசியமா என்னமோ சொல்லுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ன்றா. தேவையில்லை. இங்க பாருங்க, இது என்ன? அது தூணு. இதுக்கு நான் தாலி கட்ட சொன்னாலும் கட்டிடுவான். நான் கிழிச்ச கோட்டை தான். என்னங்க நீங்க அவசரப்பட்டு உறங்காம்பட்டிக்காரருக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க. அவன் என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானோ. தம்பியும் ஒரு தடவை பொண்ணை பார்க்க வேண்டாமா? ஏண்டே,
உன்னை நான் பார்த்தனா? எனக்காக எங்க அப்பன் தானே உன்னை பார்த்தான். அதனால என் பையனுக்கு நான் தான் பார்ப்பேன். அவன் என்ன பாக்குறது? தாலி கட்டுறது அவன் தானே. தாலி செய்யற பணம் என்னது தானே? அது